Taste the Daily. திருவெரும்பூரில் அடிப்படை வசதிகள் செய்து தராத விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினர் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட 41வது வார்டு நேதாஜி நகரில் உள்ள குடிசை பகுதியில் வாழும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் தங்கள் பகுதிக்கு பாதாள சாக்கடை திட்டம், பொது சுகாதார வளாகம் அமைக்க வேண்டும் என்பன உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. செய்யார் அடுத்த அத்திக்குளம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு ஆடி திருவிழாவையொட்டி 108 பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தை அதிமுக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் தொடங்கி வைத்தார். அணக்காவூர் ஞானமுருகன் கோவிலிலிருந்து பெண்கள் பால்குடங்களை சுமந்து சென்றனர். தொடர்ந்து மங்கள மேள வாத்தியங்கள் முழங்க பொன்னியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருத்தாச்சலம் அருகே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலில் தனியாக உண்டியல் வைத்து காணிக்கையை அபகரித்துக் கொள்வதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முதனை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முதுகுன்றீஸ்வரர் மற்றும் ஜம்புலிங்க ஐயனார் திருக்கோயிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிலையில் அங்கு தனியாக உண்டியல் வைத்து பக்தர்களின் காணிக்கையை அபகரித்துக் கொள்வதாக இந்த அறநிலையத்துறை அதிகாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசும் ஆடியோவும் வெளியான நிலையில் விடியா ஆட்சியில் அபகரிப்பு என்பது சகஜம்தானே என பக்தர்கள் வேதனைப்படுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் நடந்த விடியா ஆட்சியின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் காற்று வாங்கியது. இந்த முகாமில் கிராம மக்கள் ஆர்வம் காட்டாததால் வெறிச்சோடி காணப்பட்டது. மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் என்பது அதிகாரிகள் ஓய்வெடுத்துக் கொள்ளும் அற்புத முகாம் என பொதுமக்கள் முணுமுணுத்து வருகின்றனர். விளம்பர மாடல் ஆட்சி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் பெயரளவில் முகாம்களை நடத்தி வரிப்பணத்தை வீணாக்குகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள உப்பாறு தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதிக்காளாகினர். லால்குடி நகர் ஊராட்சிக்கும் மகிழம்பாடி ஊராட்சிக்கும் இடையே உள்ள உப்பாற்று தற்காலிக தரைப்பாலம் விடியா அரசு நெடுஞ்சாலைத்துறையினரால் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அண்மையில் பெய்த மழையினால் பெருவளை வாய்க்காலில் பழமையான அரச மரம் ஆற்றில் விழுந்தது. இதனால் பெருவளை வாய்க்கால் தண்ணீரும் உப்பாறு வழியாக திருப்பி விடப்பட்டதால் நீர்வரத்து அதிகரித்து உப்பாறு தற்காலிக தரைப்பாலம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. விடியா அரசின் அலட்சியத்தால் பாலம் அடித்து செல்லப்பட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரியில் 30 ஆண்டுகளாக இருந்த ஆட்டோ நிலையத்தை புதிதாக ஒரு குழுவினர் ஆக்கிரமிப்பு செய்ததால் ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். ஆட்டோ நிலையத்தின் பெயர் பலகை பராமரிப்புக்காக அகற்றப்பட்ட நிலையில் இரவோடு இரவாக புதிதாக ஒரு குழுவினர் அந்த இடத்தை ஆக்கிரமித்ததால் ஏற்கனவே இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே ஆட்டோக்களை நிறுத்திய ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்திய நிலையில் அங்கு யாரும் ஆட்டோக்களை நிறுத்தக்கூடாது என விடியா அரசின் காவல்துறை கடுமை காட்டியுள்ளது. கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிலை திறப்பு விழாவிற்காக திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட தோரண வாயிலால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். காட்டூர் செக் போஸ்டில் கருணாநிதி சிலை திறக்கப்படுவதை முன்னிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் இருவழிப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றி போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பள்ளி கல்லூரி வாகனங்கள் மற்றும் பணிக்கு செல்வோரின் வாகனங்கள் சிக்கி கடும் அவதிக்குள்ளாகினர். ஆட்சிக்கு வந்தது மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவா அல்லது கருணாநிதிக்கு சிலை வைக்கவா என பொம்மை முதல்வரை நோக்கி மக்கள் கேள்விக்கணைகளை வீசியுள்ளனர். நெல்லையில் முறையாக குடிநீர் வழங்காத விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் தலைமையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை மண்டலத்துக்குட்பட்ட 31வது வார்டில் உள்ள குலவணிகர்புரம் பகுதியில் கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து விடியா அரசின் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் 31வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் அமுதா சுந்தர் தலைமையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் நெல்லை திருவனந்தபுரம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் வார்டில் 3 மாதமாக தண்ணியே வரமாட்டேங்குது ஒழுங்கா. நான் எல்லா அதிகாரிகிட்டையும் சொல்லிட்டேன், எல்லாத்துலேயுமே நான் மாநகராட்சியும் பேசிட்டேன். எனக்கு எந்த தீர்வு முடிவும் எனக்கு எடுத்து கொடுக்கல. அப்படி தண்ணி வந்தாலும் ஊடையில் 2 நாளைக்கு வருது, சாக்கடை தண்ணி வாடை கலந்து வருது. அதனால் நாங்கள் ரொம்ப மக்கள் எல்லாரும் எங்களோட ரொம்ப மக்களோட கஷ்டப்படுறோம். மேலே கொலவனிங்கபுரம், காந்திபுரம், எனக்கு எல்லா பக்கமே தண்ணி வரல. மக்கள் வீட்டுக்கு பிரச்சனை பண்ண வந்துருந்தாங்க தண்ணி வரலன்னு சொல்லி. நான் எல்லா அதிகாரிகிட்டையும் பேசி பார்த்துட்டேன், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இன்னைக்கு வழி இல்லாமல் மக்கள் அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு நான் ரோடு மறியலில் ஈடுபட்டிருக்கேன். இன்னைக்கு
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள புதுப்பாளையத்தில் குருநாத சுவாமி ஆடி திருவிழாவையொட்டி குதிரை மற்றும் மாட்டு சந்தை விழா தொடங்கியது. இந்த விழா 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற உள்ளது. கால்நடை சந்தைக்கு தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து ஏராளமான குதிரைகள், மாடுகள் விற்பனைக்காகவும் கண்காட்சிக்காகவும் கொண்டு வந்திருந்தனர். அவற்றில் 2 குதிரைகள் இசைக்கு ஏற்ப நடனமாடியது பார்வையாளர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்துள்ளது.